Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th 11th 12th மட்டும் இல்லாம 6th to 12th 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள காலாண்டு பொதுத் தேர்வு குவார்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் கவர்மெண்டோட அஃபீஷியல் டைம் டேபிள் தான் பாக்குறீங்க. நேத்து நமக்கு ஒரு டைம் டேபிள் வந்திருந்துச்சு. ஸோ நேற்று நான் டியூஷன் எடுக்கையில கேட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு எதுவும் ஸ்கூல்ல இருந்து டைம் டேபிள் சென்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள் சென்ட் பண்ணாங்க. ஸோ அதுல நான் நேத்து ஷேர் பண்ண டைம் டேபிள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க 20ஆம் தேதி குவார்டர்லி எக்ஸாம். பட் இந்த டைம் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி குவார்டர்லி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய நான் ஒரு சில டீச்சர்ஸ்ட கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் அஃபீஷியல், இதுதான் நிறைய ஸ்கூலுக்கு ஃபார்வர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அதனால தான் இந்த டைம் டேபிள் அப்லோட் பண்றேன். சோ உங்களுக்கு 99% ஒன்னு அந்த டைம் டேபிளா இருக்கும், இல்ல இந்த டைம் டேபிள். என்ன பொறுத்த வரைக்கும் 99% இதுவா தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கவர்மெண்ட் பிரைவேட் எல்லாருக்குமே 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு கால அட்டவணை இணைத்து அனுப்பப்படுகிறது. இதுல 6th to 12th குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் இருக்குது நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனல்ல. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், உங்களுக்கு அதுல இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். இல்ல அப்படின்னா நம்ம கல்வி மினி வெப்சைட் அந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல இதோட பிடிஎஃப் இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. சோ ஓகேங்களா, இப்ப டைம் டேபிள் பார்க்கலாம். என்ன சொல்ல மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வீடியோக்கு லைக்கே வர மாட்டேங்குது. நேற்று கிட்டத்தட்ட 10,000 பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க, 500 லைக் கூட வரல. ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நியூஸையும் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன், பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து, அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு தெரிவிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது அனைத்து மாவட்டமும், ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படிதான் குவார்டர்லி எக்ஸாம் எல்லா மாவட்டத்திலையும் ஒரே நாள்ல தான் நடந்துச்சு, ஒரே டேட்ல. பட் கொஸ்டின் பேப்பர் மாறுனுச்சு. சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வேற கொஸ்டின் பேப்பர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வேற கொஸ்டின் பேப்பர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வேற கொஸ்டின் பேப்பர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் மாறுனுச்சு. பட் டேட் ஒரே டேட் தான். ஸோ இந்த டைம் டேபிள பாத்துக்கோங்க. இயக்குனர் தனியார் பள்ளிகள், அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள், அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், அனைத்து மாவட்டம், ஆல் டிஸ்ட்ரிக்ட் டைம் டேபிள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க டைமிங் கொடுத்துருக்காங்க. 6th to 10th குவார்டர்லி எக்ஸாம் 2024 6th to 10th டைம் டேபிள் பாருங்க. 6th 9:30 இருந்து 11:30 வரைக்கும் காலையில இது டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். 7th 1:15 இருந்து 3:15 வரைக்கும் எக்ஸாம் டைம். 8th 9:30 to 12 o'clock. 9th பாத்தீங்க அப்படின்னா 1:15 இருந்து 4:30 வரைக்கும் ஆஃப்டர்நூன் எக்ஸாம். 10th அதே தான். 10th 9:30 to 12:45 மார்னிங் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் டேபிள் ஃபார் 6th to 10th ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் 11th 12th பார்க்கலாம். 6th to 10th 20ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், 21ஆம் தேதி பிசிக்கல் எஜுகேஷனல். 10th அது கிடையாது, ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 23ஆம் தேதி மண்டே இங்கிலீஷ், 24ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், வேற ஏதாவது ஹிந்தி, பிரெஞ்சு அந்த மாதிரி தமிழுக்கு பதிலாக எடுத்துட்டீங்கன்னா அது நடக்கும், இல்லாட்டி இல்ல. 25ஆம் தேதி வெனஸ்டே புதன்கிழமை மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் ஆல் தி ஸ்டாண்டர்ட்ஸ். 26ஆம் தேதி சயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் தி ஸ்டாண்டர்ட்ஸ். 27ஆம் தேதி லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் சயின்ஸ். ஓகே பாருங்க, ஃபார் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அடுத்தது பாருங்க +1 11th ஸ்டாண்டர்டுக்கு டைமிங், எக்ஸாம் டைமிங் 1:15 இருந்து 4:30 வரைக்கும் ஆஃப்டர்நூன் எக்ஸாம். 19ஆம் தேதி வியாழக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழா இருந்தாலும் சரி, இல்ல வேற பிரெஞ்சு, ஹிந்தி, நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் சரி, அன்னைக்கு தான் வியாழக்கிழமை. 19ஆம் தேதி தமிழ், 20ஆம் தேதி இங்கிலீஷ். லீவே இல்ல, குவார்டர்லி எக்ஸாமுக்கு நோ லீவ். அதை மைண்ட்ல வச்சுட்டு இப்பையில இருந்து இன்னும் ஒரு 10 நாள் பக்கம் இருக்கா. நீ 10ஆம் தேதிங்கிறப்ப ஒரு வாரம் தான், 10 நாள்லாம் கிடையாது, ஒரே ஒரு வாரம் டைம் இருக்குது. கரெக்டா படிங்க. 20ஆம் தேதி இங்கிலீஷ். 21 பாருங்க, அகைன் மேஜர் எக்ஸாம், பிசிக்ஸ் எக்ஸாமே லீவ் இல்லாம தான் வருது. அடுத்து 22 ஒரே ஒரு நாள் சண்டே மட்டும் லீவ். எந்த எக்ஸாம்னா மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸுக்கு 23ஆம் தேதி மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ். அடுத்து 24ஆம் தேதி லீவு. 25ஆம் தேதி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. 26ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு லீவே கிடையாது. பயாலஜிக்கு பாருங்க 27ஆம் தேதி லாஸ்ட் எக்ஸாம், பயாலஜிக்கு லீவு இருக்குது. இருக்கா? எஸ், லீவ் இல்ல, பயாலஜிக்கும் லீவ் இல்ல. இதே 12th ஸ்டாண்டர்டுக்கு பாருங்க 9:30 இருந்து 12:45 காலையில 12th, ஆஃப்டர்நூன் தான் 11th. 19ஆம் தேதி தமிழ் அண்ட் அதர் லாங்குவேஜ் சேம், அதே 20 சேம் இங்கிலீஷ், 21 சேம் பிசிக்ஸ், 23 மேத்தமேட்டிக்ஸ். இங்க 25க்கு அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பயாலஜி கொடுத்துருக்காங்க. இல்ல, அங்க கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, இங்க பயாலஜி. இங்க லாஸ்ட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி, அது மட்டும் தான் மாறுது. 26 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 27 கெமிஸ்ட்ரி. சோ லீவே நமக்கு கிடையாது. ஏதோ ஒரு சில எக்ஸாமுக்கு தான் 1-2 நாள் லீவ் வருது, அதர்வைஸ் லீவ் நமக்கு கிடையவே கிடையாது. சோ இதான் டைம் டேபிள், டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இந்த டைம் டேபிள் உள்ளதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.
நீ இரு, நான் இரு.